மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவுக்கு சொந்தமான டெக் கம்பெனிகள், அந்த கம்பெனிகளினுடைய அலுவலகங்கள் மீது தாக்குதல்களை நடத்தப் போகிறோம் என்று சொல்லி ஈரான் ஒரு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் இப்படியான எச்சரிக்கைகளை விட்டால் அந்த தாக்குதல் கட்டாயம் நடக்கும். எனவே இந்த செய்தி சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். அதுக்கு பிறகு சில முக்கியமான இலங்கை செய்திகளும் இருக்கின்றன. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி என்ன தினம்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சர்வதேச முட்டாள்கள் தினம். நாங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் முட்டாளாகிருப்போம் தானே. எனவே எல்லாருமா சேர்ந்து ஒன்றாக கொண்டாடக்கூடிய ஒரு அழகான தினம்தான் இன்றைய நாள். எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே மத்திய கிழக்கில் பெரிய பிரச்சனையெல்லாம் போய் கொண்டிருக்குது. அது குறித்து விரிவாக பார்க்கலாம். அதாவது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான டெக் கம்பெனிகள் இருக்குதானே, அதாவது தொழில்நுட்ப கம்பெனிகள், அவற்றை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப் போகிறோம் என்று சொல்லி ஈரான் ஒரு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த லிஸ்ட்டில் 18 கம்பெனிகளினுடைய பேர்கள் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் எச்சரிக்கை விடைக்குள்ள இந்த மாதிரி தான் லிஸ்ட் எடுத்து தான் வெளியிடுவார்கள். இந்த இடத்துல தாக்க போகிறோம் என்று சொன்னால் அந்த இடத்துல தாக்குதல் கட்டாயம் நடக்கும். இதை நாங்கள் கடந்த ஒரு மாதமாகவே பார்த்து கொண்டு வரோம். இதில் 18 கம்பெனிகளினுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. டெஸ்லாவாக இருக்கலாம் அல்லது மெட்டாவாக இருக்கலாம். மெட்டா உங்களுக்கு தெரியும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான நிறுவனங்களுடைய தாய் நிறுவனம் தான் மெட்டா. அதனுடைய ரீஜனல் ஆஃபீஸஸ் இங்கே கல்ஃபில் இருக்குதானே. எனவே அவற்றை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லி அதே போல் கூகுள், ஆப்பிள் இந்த மாதிரி 18 கம்பெனிகளினுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அந்த எச்சரிக்கையில் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை ஈரானிய நேரம் இரவு 8 மணிக்கு பிறகு தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும். எனவே இன்றிரவு 8 மணி வரைக்கும் உங்களுக்கு நேரம் தரப்பட்டிருக்கிறது. 8 மணிக்கு முதல் சகல ஊழியர்களும் வெளியேறணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியர்கள் மட்டுமல்லாமல் இந்த இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற குடியிருப்பாளர்கள் இருப்பினம் தானே, அவர்களும் வெளியேறணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் தாக்குதலில் சிக்கப்படக்கூடாதுக்காக. எனவே மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனிகளினுடைய ஊழியர்கள் இருக்கிறது தானே, அவர்களுடைய எண்ணிக்கையை எல்லா நாடுகளையும் சேர்த்து கூட்டம் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வரும் நினைக்கிறேன். எனவே அவ்வளோ பேரும் வெளியேறணும், எந்த இடத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்று சொல்லி இப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏனென்று சொன்னா இப்படியான ஒரு எச்சரிக்கை வந்தா பிறகு அந்தந்த ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்கு ஸ்டாஃப் பயப்படுவினம் தானே, ஊழியர்கள் பயப்படுவினம். யாரும் துணிஞ்சு போய் வேலை செய்ய மாட்டோம். இல்ல தலைக்கு மேல செல் விழுந்தாலும் பரவாயில்லை, எனக்கு கடமை தான் முக்கியம், அது போவினமா கடைசி வரைக்கும் இல்லை, எல்லாரும் அங்கேருந்து எப்படி தப்பலாம் என்று தான் பார்ப்பினோம். எனவே அனைத்து ஊழியர்களும் இன்றிரவு 8 மணிக்கு முதல் வெளியேறணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸாக இருக்கலாம், குவைத், கட்டார், பஹ்ரைன் எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க கம்பெனிகள் நிறைய கம்பெனிகளுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது, ரீஜனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுள் கம்பெனிக்கு கூகுளுக்கு ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது துபாயில் மிகப்பெரிய கம்பெனி இருக்குது, தோஹால இருக்குது. அதை விட துபாயில் இன்னும் ஒன்று ஏஐ லேப்ஸ் என்று சொல்லி செயற்கை நுண்ணறிவை கூகுளினுடைய செயற்கை நுண்ணறிவு இருக்குதானே, அதை ஆராய்ச்சி செய்கின்ற மையம் தனியே இருக்குது. அது துபாயில் இருக்குது, அது கூகுளுக்குரியது. அதே போல மைக்ரோசாஃப்ட் உங்களுக்கு தெரியும், அந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய கிளவுட் ஸ்டோரேஜ் அது எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் துபாயில் இருக்குது, அபுதாபியில் இருக்குது, டோஹால இருக்குது. இந்த 3 இடங்கள்லையும் இருக்குது மைக்ரோசாஃப்டினுடைய அந்த கிளவுட் ஸ்டோரேஜ். அதே போல அமேசான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளவுட் டேட்டா சென்டர் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்குது, அதாவது துபாயில் இருக்குது. அதே போல் அமேசான் சொன்னால் இப்போ நாங்கள் என்ன நினைப்போம், அமேசானில் ஆன்லைனில் பொருட்கள் வாங்குறது தான் அமேசான் சொல்லி. ஆனால் அமேசான்ன்றது அது மட்டும் இல்லை. அமேசானுடைய மிகப்பெரிய வருமானம் கொடுக்குறதை அவர்களுடைய வெப் சர்வீஸ், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான கம்பெனிகளுக்கான இணைய சேவையை வழங்குறது, அந்த கம்பெனிகளுக்குரிய டேட்டாஸை சேமித்து வைக்கிறது, அந்த கம்பெனிகளுக்குரிய ப்ரோக்ராமை டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளை அமேசான் பார்க்குது. அதை சொல்றது அமேசான் வெப் சர்வீஸ் என்று சொல்லி. எனவே அதனுடைய ஒரு மிக முக்கியமான ஆஃபீஸ் பஹ்ரைன்ல இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா மத்திய கிழக்கில் இருக்கிற அனைத்து நாடுகள்லையும் அமெரிக்க கம்பெனிகளும் அவற்றினுடைய பிரான்ச்சஸும் இருக்குது. இந்த மாதிரி டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே இருக்குது. எனவே அத்தனையும் இலக்கு வைக்கப்படும் என்று சொல்லி இப்ப ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அறிவித்திருக்கிறது. அதுக்கு காரணம் ஈரானில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நிலையங்கள் தாக்கப்பட ஆரம்பித்திருக்கிறது. எனவே ஈரானில் எதெல்லாம் இலக்கு வைக்கப்படுகிறதோ அதுக்கு சிமிலரான ஏனைய இலக்குகள் ஏனைய நாடுகளில் இலக்கு வைக்கப்படும் என்றதை ஈரான் ஏற்கனவே
ஏற்கனவே சொல்லியிருக்குது. எனவே என்னதான் நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். துபாயில் நடத்தப்பட்ட தாக்குதல் காரணமாக 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அந்த 4 பேரில் ஒருவர் இலங்கையர் என சொல்லப்படுகிறது. அதாவது துபாயினுடைய தெற்கு பகுதியில் ஒரு ட்ரோன் ஒன்று வந்திருக்குது. அந்த ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட அந்த துண்டுகள் இருக்குது தானே, அந்த கழிவுகள் அதுகள் விழுந்ததன் காரணமாக இந்த 4 பேருமே காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 4 பேரோடையும் சேர்த்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு மாசத்தில் துபாயில் காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 178 என சொல்லப்படுகிறது. அதே போல 11 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் 11 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஏவுகணை வந்தால் அதை சுட்டு வீழ்த்தலாம், ட்ரோன் வந்தால் அதை சுட்டு வீழ்த்தலாம், அது பிரச்சனை இல்லை. சுட்டு வீழ்த்தினா பிறகு அதிலிருந்து விழுகிற அந்த துண்டுகளை என்ன தடுக்கிறது? அதை திருப்பி சுட முடியுமா? இல்லையே. எனவே அதாலான் இப்போ நிறைய பாதிப்புகள் வருது. சில இடங்கள் தீப்பிடிச்சு எரியறதுக்கான காரணமும் அதுதான். அந்த துண்டுகள் விழுகிறது, விளையக்குள்ளேயே நெருப்பு கோலங்களாக விழுகிறது. எனவே அதன் காரணமாக தீப்பிடிச்ச சம்பவங்களும் நடந்திருக்குது. எனவே அதை தடுக்கிறதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. இலங்கையினுடைய தென்மேற்கு கடலில் படகு ஒன்று பிடிபட்டிருக்கிறது போதைப் பொருட்களுடன். அந்த படகு மிக விரைவில் கரை நோக்கி கொண்டு வரப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த படகுல 6 பேர் இருந்திருக்கின்றார்கள். அந்த 6 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே உள்ளே இருக்கிற போதைப் பொருட்களினுடைய அளவு என்ன, அவற்றினுடைய பெறுமதி என்ன என்றது இனி கரைக்கு கொண்டு வந்த பிறகுதான் அளக்கப்படும். இந்த மாதத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் மாதத்தில் இது 4வது படகுன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் மார்ச் மாதம் 7ஆம் தேதி, 10ஆம் தேதி, 15ஆம் தேதி இந்த 3 திகதிகளையும் 3 படகுகள் கைப்பற்றப்பட்டிருந்தது. அதில் ஒரு படகிலிருந்து ஆயுதங்கள் எல்லாம் மீட்கப்பட்டிருந்தது இந்த மார்ச் மாதத்தில். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று 31ஆம் தேதி மாச கடைசி. எனவே மாச கடைசியிலேயும் ஒரு படகை விடுவோம் என்று சொல்லி ஒரு படகை கொண்டு விட்டுருக்கணும் போல இருக்கு. இப்போ அந்த படகு பிடிபட்டிருக்கிறது. அதிலே 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ஒரு மிக முக்கியமான வழக்கு ஒன்று இடம்பெற்றது. நீதிமன்றத்துக்குள்ள ஒரு அடையாள அணிவகுப்பு ஒன்று நடந்தது. அதாவது நீதிமன்றத்தில் இருந்த அனைத்து பார்வையாளர்கள், ஏனைய பணியாளர்கள் எல்லாரையும் வெளியேற்றி போட்டு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் நீதிமன்றத்தில் இருக்கத்தக்கனையாக, நீதிபதி மற்றது போலீஸ் உத்தியோகத்தர்கள் முக்கியமான ஆட்கள் மட்டும் இருக்கத்தக்கனையாக நீதிமன்றத்துக்குள்ள வச்சு ஒரு அடையாள அணிவகுப்பு ஒன்று நடந்தது. என்ன வழக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மட்டக்களப்பையே உலுக்கிய அல்லது ஒட்டுமொத்த இலங்கையை உலுக்கிய ஒரு கொலை வழக்கு. அதுதான் இந்த மட்டக்களப்பு மர்ம கிணறு. அதாவது பெண்களை கடத்தி கொண்டு போயிட்டு அவர்களிடம் இருக்கக்கூடிய தங்க நகைகளை அபகரிச்சு போட்டு அவர்களை தூக்கி கொண்டே கிணத்துக்கு எறிகிறது. நெல்லிக்காடு என்று சொல்லப்படுற இடத்துல ஒரு வயல்வெளியில, ஒரு வெட்ட வெளியில இருக்கக்கூடிய ஒரு கிணறு, அதுக்குள்ளதான் பெண்கள் தூக்கி வீசப்பட்டார்கள். அது சம்பந்தமாக இடம்பெற்ற வழக்கு தான் நேற்று நீதிமன்றத்தில் இடம்பெற்றது, மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில். அப்ப கணவன், மனைவி, அந்த கணவனுடைய தம்பி என்று சொல்லி 3 முக்கியமான நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தானே, அந்த 3 பேரையும் கொண்டு நிப்பாட்டி வச்சு போட்டு அந்த கிணத்துக்குள்ளே இருந்த ஒரு பெண்ணை உயிரோடு எடுத்தது தானே அடுத்த நாள் விடிய. அதாவது 26 வயதுடைய அந்த பெண்ணுக்கு என்ன பேர் என்று சொன்னால் முருகமூர்த்தி ரனுஜா. அவா பாதிக்கப்பட்டிருந்தவா, பயங்கரமாக ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தவா. அவாவையும் கூட்டிக் கொண்டு இரண்டாவது தான் அடையாளம் காட்டணும். அப்போ 3 தரம் அடையாளம் காட்டப்பட்டதாம். முதலாம் தரம் அடையாள அணிவகுப்பு நடக்கக்குள்ள அந்த முதல் 2 பேரையும், கணவன் மனைவி 2 பேரையும் அடையாளம் காட்டிட்டா. அதாவது கணவனுடைய பேர் வெற்றிவேல் சதீஸ்வரன், அவருக்கு 34 வயது. மனைவியினுடைய பேர் சோமசுந்தரம் சரளியா, வந்தாறு மூலையில் பிடிபட்டவா, அவாக்கு 26 வயது. இந்த 2 பேரும் முதல் சுற்றுல அடையாளம் காணப்பட்டு விட்டார்களாம். பிறகு 2வது சுற்று விட்டு 3வது சுற்றுல அந்த கணவருடைய தம்பி இருக்காரு தானே, அதாவது வெற்றிவேல் தனோஜன், அவருக்கு 22 வயது. அவர் அடையாளம் காணப்பட்டுக்காராம். எனவே இந்த பாதிக்கப்பட்ட பெண் ரனுஜா 3 பேரையும் அடையாளம் காட்டியிருக்கிறார். இவையெல்லாம் நாட்கள், இவையெல்லாம் ஆட்டோவில் ஏற்றினாக்கள், இவையெல்லாம் ட்ரிங்க்ஸ் குடிக்க தந்தாக்கள், இவையெல்லாம் பின்னாலே முன்னாலே வந்தாக்கள் என்று சொல்லி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்போ அந்த 3 பேருமே அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 3 பேர் பிறகு இவர்கள் நகைகளை களவெடுத்து கொண்டு போயிட்டு இவை தங்களுக்கு சொல்லி 2 நகைக்கடையை பிடிச்சி வச்சிருக்கிறோம், நாங்கள் இப்படித்தான் அடிக்கடி ஆக்களை பிடிச்சி தள்ளி போட்டு நகையை அறுத்து கொண்டு வருவோம், நீங்கள்லாம் பொறுப்பு என்று சொல்லி 2 நகைக்கடைக்காரரை பிடிச்சி வச்சிருந்தவை. அந்த 2 நகைக்கடை உரிமையாளரும் கைது செய்யப்பட்டிருந்தவர்கள். அப்போ 3 2 5. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு ஆட்டோக்காரர் ஒரு ஆள், அவர் இவைக்கு உடந்தையாம். அதாவது இவேண்ட ஆட்டோ ஏதாவது பழுதா போனால் அன்றைக்கு பெட்ரோல் இல்லைன்றா அவர்கிட்ட ஆட்டோவில் ஏறி போகிறதாக்கும். அவர்கிட்ட மயக்க மருந்துகள், இந்த ஸ்ப்ரே எல்லாம் கொடுத்து வச்சிருந்தவையாம் இவியல். ஏன்னா அவ்வளோ பழக்கம். அப்போ அவரும் இதுக்கு உடந்ததானே, அவரும் கைது செய்யப்பட்டிருந்தவர். அப்போ 6 பேர். அதுக்கு பிறகு கொழும்பில் வச்சு ஒரு ஃபார்மசி நடத்துகிற ஒரு உரிமையாளர் வத்தளை பகுதியில் வச்சு கைது செய்யப்பட்டிருந்தவர். அவர் தானாம் இவைக்கு மயக்க மருந்துகளை கொடுக்குறவராம். அதாவது ஆப்ரேஷன் தியேட்டரில் சர்ஜரி செய்யக்குள்ள பயன்படுத்துகிற மயக்க மருந்துகளான மீட்கப்பட்டது. இவையில்
இவர்கள் பயன்படுத்தினது, அதை வந்து கொடுத்ததே அந்த ஃபார்மசிக்காரராம்னு சொல்லி. எனவே அவர் மயக்க மருந்து கொடுக்க, இவர் ஆட்டோ கொடுக்க, ஒரு ஆள் வந்து ஸ்ப்ரே கொடுக்க, இப்படியெல்லாம் சேர்ந்து கும்பலாக சேர்ந்து இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துருக்கணும். இப்போ அவ்வளோ பேரும் பிடிபட்டிருக்கணும். இவ்வளோ பேரும் மட்டும்தானா இந்த வலையமைப்பில் இன்னும் 2-3 பேர் இருக்கணுமா என்னவோ தெரியல. போலீசார் தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.